சதுரங்க வேட்டையில நம்ம மனசை வேட்டையான நட்டி அண்ணன் ஹீரோவா நடிக்கிற எங்கிட்ட மோதாதே அண்ணா மியூசிக் டைரக்டர் நம்ம இவர் தான் சார் தான் ராமு செல்லப்பா, இயக்குனர் ஆஃப் த ஃபில்ம் எங்கிட்ட மோதாதே. ஏங்க அப்படி பார்க்குறீங்க? சார் வந்து நட்ராஜன் சங்கர், அவர் தான் மியூசிக் மியூசிக் டைரக்டர் சார். முருகானந்தம் முருகானந்தம் சார் கோ ஆக்டர். இந்த இஸ் ஆல்சோ டிரெக்டர் ஹிம்செல்ஃப். விஷ்ணு விஷால் வச்சு ஒரு படம் முடிச்சிட்டாரு. சூப்பர். நம்ம வந்து இது 1 ஹவர் நின்று பேச முடியாதுங்கிறதுக்கு அப்புறம் உட்கார்ந்து பேசலாம். நட்டி சார் சொல்லுங்க எங்கிட்ட மோதாதே படத்தை பத்தி. எங்கிட்ட மோதாதே வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து பேசிக்காக ரசிகர்களுக்கும் சினிமாக்கும் ஒரு நெருக்கம் ரொம்ப இருக்குது. எப்படின்னா ட்விட்டர், ஃபேஸ்புக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு படத்தை பற்றின பாசிட்டிவோ நெகட்டிவோ அவங்களால சொல்ல முடியும். ஒரு காலகட்டம் பிட்வீன் மிட் 80s இந்த படம் ஸ்டார்ட்ஸ் அரௌண்ட் 86 எண்டில் ஸ்டார்ட் ஆகும், 88 எண்ட் வரைக்கும் போகும். இதில் என்னென்னா அப்போ வந்து ஒரு தேட்டருக்கும் ஒரு ரசிகனுக்கும் ஒரு க்ளோஸ்னஸை உருவாக்குனது வந்து சைஸ் ஆஃப் த கட் அவுட். அந்த காலகட்டத்தில் வந்து இந்த கட் அவுட் வரைகிறாங்க இல்லையா, அவங்க தேவர் கன்சிடர் செமி காட்ஸ். ஸோ இப்போது வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னால் அவங்க செவ்வாய்க்கிழமையிலேருந்து வரைவாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கு அவங்க நிறுத்தணும், அந்த போர்டை நிறுத்தி அதை ஸ்ட்ராங் பண்ணி வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் ஏறி பாலை ஊற்றுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த கட் அவுட் வரைகிறாங்க இல்லையா, அவங்க 2 பேர் இருப்பாங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸாக இருப்பாங்க. இவங்களோட வாழ்வியல் தான் சார் இந்த படம். அவங்க வரைஞ்ச ஒரு கட் அவுட்டும் அவங்க செய்கிற ஒரு இந்த சுவரில் எல்லாம் விளம்பரம், இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்ச ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய எனிமிட்டியை க்ரியேட் பண்ணும். இந்த 2 பேரோட லைஃப்பில் நடந்தது என்ன, எப்படி இவங்க யார் கூட இருந்தாங்க. இதில் ஒருத்தர் வந்து கமல் சாரை வரைவார், அவர் தான் ராஜாஜி. அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அவரால் வர முடியல. ராஜாஜி மூடர் கூடமில் பண்ணார். அவர் கமல் ரசிகர். அண்ட் அவர் கமலோட கட் அவுட் வரைவார், கமல் சாரோடையது. நம்ம வந்து ரஜினி ரசிகர், ரஜினி சாருடைய கட் அவுட் வரைவோம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் எப்படின்னா ஒருத்தர் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை வரைகிறாங்கன்னா, இப்போது ரஜினி சாரை வரைவாங்க, ரஜினி சார் தான் வரைவாங்க. கமல் சாரை வரைவாங்க, கமல் சார் தான் வரைவாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டரிங் ஃபாண்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ நமக்கு அதை தெரிஞ்சாலும் அவங்க தான் அதை பண்ணுவாங்க. புரியுது. இப்படி ஒரு ஏரியாக்குள்ளே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு 5 குரூப் 6 குரூப் ஒன்றா ஒரு விஷயத்தை சர்வே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வாழ்வியல் எப்படி நடக்குது, அது எப்படி அங்கே பாலிடிக்ஸ் ஆச்சு, இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்களம் தான் அந்த படம். ஒரு ஹீரோ வந்து தான் நடித்த படத்தை பற்றி இவ்வளோ வலிமையாக சொல்கிறாரு அப்படின்னாவே அது அவ்வளோ தூரம் வந்து ஒரு சிறந்த படமாக வருங்கிற நம்பிக்கை மட்டும்தான். நீங்கள் சொல்கிறதுலே அது தெரியுது அவருடைய உழைப்பை பற்றி. ராமச்சந்திரா சொல்லுங்கள். என்ன மாதிரி கதை பண்ணலாம்? ஒரு வில்லேஜின்னு போகும்போது திரும்ப என்ன லைன் எடுத்தாலும் திரும்ப சொன்ன மாதிரியே இருக்குது. சரி, பேக்ட்ராப்பை புதுசாக ஒன்று பிடி போகும்போது இந்த கட் அவுட்டாங்கிற லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இல்லை. சரி, அதை வச்சுக்கிட்டு பண்ணலான்னு சொல்லி இந்த கட் அவுட் வரைஞ்சவங்கள்ட்டலாம் போய் டீட்டெயில்ஸ் கேட்குறப்போ அது சம்மந்தமாக ஒரு 10-15 பேரை மீட் பண்ணேன், நாகர்கோவிலேருந்து மதுரை வரைக்கும். அந்த கட் அவுட் ஆர்டிஸ்ட் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் ரொம்ப பாதிச்சுது. அந்த கட் அவுட்டாக தான் ஆரம்பித்த கதை அப்படியே ரசிகர் மன்றம், ஃபேன்ஸு, அரசியல்னு சேர்ந்து பண்ணது தான் அந்த கதை. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் சார் மாதிரி இருக்கிறாப்புல. ஆமாம் சார், சொல்லலாம் சார். ஹீ குட் ரீச் தட் ஹைட் ஆல்சோ. அந்த மாதிரி நீங்கள் வரத்துக்கு என்னோட டீம் சார்பாக ஒரு சிறந்த வாழ்த்துக்கள். முருகானந்தம் சொல்லுங்கள். ட்ரெய்லர் ஒரு இடத்துல தெரியல எனக்கு விளம்பர ஆள் இருக்கான்னு தெரியாதான்னு சொல்லியிருப்பீங்க. ஒரு நடிகருக்கு ஒரு பாணி கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம எப்படி பண்ணாலும் யாராவது ஒரு காமெடி நடிகரை நம்மளுக்கு உதாரணமாக சொல்லிடுவாங்க அவரோட பாதிப்பு இருக்குன்னு. சொல்லுங்கள் இந்த படத்தில். அதுவும் இல்லாமல் இயக்குனர் வேறு, நீங்கள் டேரக்டர் வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கார், நம்ம கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் போயிருந்தேன், ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். கேஸ்டில் நம்மளும் ஒரு கொஞ்சம் ஏதோ டேரக்ட் அந்த லைனில் இருக்கும், காமெடியாக நடிச்சுட்டு இருக்கோம்னு நான் ஒன்று பண்ணேன். ஃபஸ்ட்டு சொன்னார், முருகானந்தம் ஜி கரெக்டாக இருக்குது, ஆனால் இன்னும் 1 மோர் போகலாம், கரெக்டாக பண்ணுங்க. போய் கொஞ்சம் இருக்குது. 2வது தடவை தப்பு பண்ணேன். 3வது தடவை வந்து ஹலோ அப்படின்னாரு. ஹலோ அப்படின்னு எந்திரிச்சார்ல, அப்போ யூனிட்டே அப்படி பார்த்துச்சு. பார்க்கத்தான் கடுகு, ஆனால் தலைவன் இறங்கினா அப்படின்னா பயங்கரமாக இருக்குது. அப்படியா? ஆமாம்மா. ஐயோ, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் மிஸ்டர் முருகானந்தம். நீங்கள் அதான் அவர் படத்தில் போய் நீங்கள் டைரக்ட் பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. அதான் அவர் அதை சொல்லி தான் இது வேற தப்பாக இருப்பது அப்படி இல்லை. அதுதான் எனக்கு நான் ஒரு பெருமையாக சொல்றேன். இதுக்கு மேலே உங்களுக்கு யூஸ் பண்ணுறவங்க கவனத்துக்கு இதை நான் கொண்டு போகலாம். சார்கிட்ட வந்து நான் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி படம் வரைஞ்சிட்டு இருப்பாரு. படம் வரையும் போது சொல்லுவாங்கல்ல, தன்னை மறந்து ஒரு விஷயத்தை பண்ணுறது. ஆமாம், அதாவது மிகப்பெரிய ஒரு கிரியேட்டர் சொல்லுவாங்க. சார் நட்டி சார் வரைஞ்சாங்கன்னா ஒரு ஓவியம் படம் வரைகிறாரு அப்படின்னா அதில் வந்து பயங்கரமாக ஆழ்ந்துருவார். அந்த நேரத்தில் நான் ஒரு அசிஸ்டண்ட்டுங்கிறது எப்படின்னா போய் நண்பா 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 ஒரு பீடி இருக்குமா அப்படின்னா திரும்பி பட்டார்னு ஒன்று விடுவாப்புல. இதுதான் நான் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இவ்வளோ நல்லா வேலை பார்க்குற ஆள் நான்.